திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு குவிந்த சுற்றுலா பயணிகள் 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாடு நடத்துகின்றனர். இந்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்த வண்ணம் உள்ளனர். கோவில் முன்பு உள்ள கடற்கரையில் புனித நீராடி நாளை கிணற்றில் குளித்துவிட்டு குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் பொது தரிசனம், 100 ரூபாய் கட்டண தரிசனம், 60 வயதுக்கும் மேற்பட்டோருக்கான தரிசன வரிசை என அனைத்திலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு 100 ரூபாய் கட்டண வரிசையில் நின்றிருந்த பக்தர் ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்ததால் இலவச வழி 100 ரூபாய் கட்டண வரிசையில் தலா 2 அவசர வழிபாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தெலுங்கு வருடப்பிறப்பு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அதிகாலையில் நடை திறக்கப்பட்டது முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபாடு நடத்துகின்றனர். கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் 3 மணி நேரம் வரையில் காத்திருந்தனர். இதேபோன்று திருத்தணி முருகன் கோவிலிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவதால் தரிசனத்திற்கு 2 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஒரே நேரத்தில் குவிந்த மக்களால் மலைக்கோவிலில் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் கோவிலிலிருந்து ரயில் நிலையத்திற்கு செல்ல போதிய பேருந்து வசதி இல்லாததால் பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். ஆண்களை விட பெண்கள் மிகவும் புத்திசாலிகள் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பெண் என்பவர் யார் என்று ட்ரம்பிடம் செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த ட்ரம்ப், பெண் என்பவர் குழந்தை பெற்றுக் கொள்பவர், அவர்களுக்கும் சமத்துவம் இருக்கிறது என்றார். பெண்களின் விளையாட்டுப் போட்டிகளில் திருநங்கைகள் கலந்து கொள்வதற்கு எதிராக பேசிய ட்ரம்ப் அது நியாயமற்றது என்றார். திண்டுக்கல் அருகே நத்தமாடிப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது 100 அடி ஆழ கிணற்றில் விழுந்த காளை 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்டது. மாரியம்மன் கோயில் திருவிழாவிற்காக நடத்தப்பட்ட போட்டியில் 700 ஜல்லிக்கட்டு காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்துவிடப்பட்டன. 300 மாடுபிடி வீரர்கள் களம் கண்ட நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு சைக்கிள், குத்துவிளக்கு, அண்டா, மிக்சி, ஃபேன் போன்றவை பரிசாக வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் வாளரமாணிக்கம் கிராமத்தில் காமன் சுவாமி உயிரிழப்பும் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி, குதிரைவண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, சிறிய மாடு, சின்ன குதிரை ஆகிய பிரிவுகளாக போட்டி நடைபெற்றது. 35 ஜோடி மாட்டு வண்டிகள் மற்றும் 11 சின்ன குதிரை வண்டிகளும் கலந்து கொண்டு இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தோடி பரிசுகளை தட்டிச் சென்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் மூட்டை மூட்டையாக கொட்டப்படும் கோழி இறைச்சியால் சுகாதார சீர்கேடு நிலவுகிறது. சூளகிரி சுற்றுவட்டாரத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட இறைச்சி கடைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் இரவு நேரங்களில் மக்கள் நடமாட்டம் இல்லாத நெடுஞ்சாலை ஓரங்களில் கொட்டப்படுகின்றன. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் பரவும் அபாயம் உள்ள நிலையில் ஊராட்சி நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இஸ்லாமிய நாட்காட்டியின் அடிப்படையில் ஷவால் மாதம் தொடங்கியதை தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் ரமலான் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடுகின்றனர். இஸ்லாமியர்களின் புனித ரமலான் நோன்பு கடந்த 1ஆம் தேதி தொடங்கியது. அதன் பிறகு கடந்த 1 மாதமாக இஸ்லாமியர்கள் நோன்பு கடைபிடித்து வந்தனர். இந்நிலையில் இஸ்லாமிய நாட்காட்டியின் அடிப்படையில் ஷவால் மாதம் இன்று தொடங்கியதை தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஹஜ்ரி கமிட்டி சார்பில் ரமலான் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை எழும்பூர் மாநகராட்சி திடலில் ரஹமத்துல்லா மசூதி நிர்வாகத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமிய பெருமக்கள் பங்கேற்றனர். இதில் திரைப்பட இயக்குநர் அமீரும் பங்கேற்றனர். தொழுகை முடிந்து ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொண்டனர். இந்த ரமலான் பண்டிகை தினம் என்பது சகோதரத்துவத்தையும் அன்பையும் பெருக்குவதற்கான, அனாதைகளை நேசிப்பதற்கான தினமாகும். இந்த நாளில்
இந்த நாளை கொண்டாடுகின்ற அனைத்து சமூகத்தினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இறைவனின் ஆசையும் அதற்கு உண்டாகட்டும். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மஸ்துல் பள்ளி புதுத்தெருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரளான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பெண்கள், சிறுவர் சிறுமியர், முதியவர் என திரளானோர் பங்கேற்று வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதேபோல நெல்லை பசார் திடலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் திரளான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து கொண்டு இறைவனை வேண்டி தொழுகையில் ஈடுபட்டனர். தென்காசி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள முஸ்தபியா வளாகத்தில் வைத்து மஸ்ஜித் ரஹ்மான் கிம் ஹா பள்ளிவாசல் சார்பில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது. கோவை குனியாமுத்தரில் உள்ள ஆயிஷா மஹால் மைதானத்தில் ஜாக் கமிட்டி சார்பில் நடைபெற்ற ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். புத்ரா எனப்படும் தங்களுக்கு விருப்பமான பொருட்களை ஏழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுத்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு குவிந்த சுற்றுலா பயணிகள் 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாடு நடத்துகின்றனர். இந்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்த வண்ணம் உள்ளனர். கோவில் முன்பு உள்ள கடற்கரையில் புனித நீராடி நாளை கிணற்றில் குளித்துவிட்டு குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் பொது தரிசனம், 100 ரூபாய் கட்டண தரிசனம், 60 வயதுக்கும் மேற்பட்டோருக்கான தரிசன வரிசை என அனைத்திலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு 100 ரூபாய் கட்டண வரிசையில் நின்றிருந்த பக்தர் ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்ததால் இலவச வழி 100 ரூபாய் கட்டண வரிசையில் தலா 2 அவசர வழிபாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தெலுங்கு வருடப்பிறப்பு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அதிகாலையில் நடை திறக்கப்பட்டது முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபாடு நடத்துகின்றனர். கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் 3 மணி நேரம் வரையில் காத்திருந்தனர். இதேபோன்று திருத்தணி முருகன் கோவிலிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவதால் தரிசனத்திற்கு 2 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஒரே நேரத்தில் குவிந்த மக்களால் மலைக்கோவிலில் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் கோவிலிலிருந்து ரயில் நிலையத்திற்கு செல்ல போதிய பேருந்து வசதி இல்லாததால் பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். ஆண்களை விட பெண்கள் மிகவும் புத்திசாலிகள் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பெண் என்பவர் யார் என்று ட்ரம்பிடம் செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த ட்ரம்ப், பெண் என்பவர் குழந்தை பெற்றுக் கொள்பவர், அவர்களுக்கும் சமத்துவம் இருக்கிறது என்றார். பெண்களின் விளையாட்டுப் போட்டிகளில் திருநங்கைகள் கலந்து கொள்வதற்கு எதிராக பேசிய ட்ரம்ப், அது நியாயமற்றது என்றார். கூட்டணி தொடர்பாக அமித்ஷா பேசியதே இறுதியானது என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கடந்த செவ்வாய்க்கிழமை திடீரென்று டெல்லி புறப்பட்டு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமித்ஷாவிடம் கூட்டணி குறித்து பேசவில்லை என்றும் தமிழக பிரச்சனைகள் குறித்தே பேசியதாகவும் தெரிவித்தார். இந்த சூழலில் ஆங்கில தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமித்ஷா, அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்றார். இந்நிலையில் டெல்லி சென்றிருந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோவை திரும்பினார். கூட்டணியை பற்றி எந்த வார்த்தையும் நான் பேச விரும்பல. அது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று முன்தினம் டைம்ஸ் நவ் சம்மிட் டெல்லியில பேசியிருந்தாங்க. நீங்க அதை பார்த்தீங்க. அதனால அவருடைய கருத்தை, இந்த விஷயத்தை பொறுத்தவரை இறுதி கருத்தாக நீங்க எடுத்துக்கங்க. என்னை பொறுத்தவரை தமிழகம் நன்றாக இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி தங்குதடை என்று இருக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இதேபோல செங்கோட்டையனின் டெல்லி பயணம் குறித்த கேள்விக்கும் அவர் பதிலளித்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து பிளைட்ல யார் ஏறினாலும் டெல்லிக்கு தான் வர்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை தான் பார்க்கறாங்க அப்படின்னு மீடியால நிறைய யூகம் எழுதுறீங்க. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய பயணம், அதுல யூகத்தை எழுதுறீங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை திரைமறைவில் யாரையும் சந்தித்து பேச வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை. தொடர்ந்து பேசிய அவர், டாஸ்மாக் ஊழலை விட 100 நாள் வேலை திட்டத்தில் அதிக ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். திமுகவினுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் எழுதின போலி கணக்கு டாஸ்மாக் ஊழலை விட பல மடங்கு இந்த கணக்கு இருக்கும். நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம்
87% மொத்த காஸ்ட்ல 87% சம்பளம் பாக்கினா அது 60-40 தான் இருக்கணும். அப்ப 87% சம்பளம் பாக்கினா நீ போலி கணக்கு எழுதுற. நீ போலி கணக்கு எழுதுறதுனால வேஜ் பில் அதிகமாகுது, மெட்டீரியல் பில் அதிகமாகல. இதையெல்லாம் நான் மத்திய அரசுக்கு கடிதமாக ஆதாரப்பூர்வமாக ஈரோட்டில் ஒரு பஞ்சாயத்து எடுத்து ஒரு பஞ்சாயத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய தவறுகளை நான் கடிதம் எழுதிட்டேன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் கருத்து வேறுபாடு நிலவி வருவதாக கூறப்படும் நிலையில் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையனுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அதிமுகவினர் தொடர்ந்து கூறி வந்த நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென்று டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கடந்த 25ஆம் தேதி சந்தித்து பேசினார். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் சூழலில் இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலிகளை ஏற்படுத்தியது. இந்த சலசலப்பு அடங்குவதற்குள் அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் நேற்று முன்தினம் டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து பேசியது அதிமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு இணங்காவிட்டால் செங்கோட்டையன் தலைமையில் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி 2026 தேர்தலை கணம் காண பாஜக காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செங்கோட்டையனுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பின் போது தனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று செங்கோட்டையன் கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவருக்கு உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து மத்திய புலனாய்வு அதிகாரிகள் உள்துறை அமைச்சகத்திற்கு அறிக்கை வழங்கியிருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து செங்கோட்டையனுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்க உள்துறை அமைச்சகம் முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 6 ஆண்டுகள் பதவிக்காலம் நிறைவடைந்த ஒருவர் மீண்டும் பாஜக மாநில தலைவராக கட்சி விதிகள் அனுமதிப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். சென்னை மணப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். அதாவது எங்க கட்சிக்கு ஒரு நடைமுறை இருக்கிறது. எந்த வேலை யாருக்கு கொடுத்தாலும் அந்த வேலையை நாங்க செய்ய போறோம். தற்போது உள்ள தம்பி அண்ணாமலை உழைத்துக் கொண்டிருக்கிறார். எங்க கட்சிக்கு இப்போ ஒவ்வொரு மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால தலைவர் நிச்சயமாக அறிவிக்கப்படுவார்கள். வரலாம் 6 வருஷம் இருந்துட்டா கூட இடைவெளிக்கு அப்புறம் வரலாம்.